ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன பேரண்டிங் டிப் ஆர் ஒரு தாட். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் வளர்க்குறீங்கன்னா, ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு இல்லை 2 வயசு 3 வயசு ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு புலம்புறீங்களா? ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு புலம்புறீங்களா? அவனை வச்சுக்க பார்த்துக்க முடியலன்னு புலம்புறீங்களா? இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு டனலுக்குள்ளே இருக்கேன். எனக்கு எங்கள் வீட்லேயும் ஒரு 4 வயசு பையன் இருக்கான். இன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து அவன் பிறந்ததுலேருந்தே அவன் ரொம்ப மாட்டு பையனாக இருக்கணும், நல்லா போல்டாக இருக்கணும், ரொம்ப சேட்டை பண்ணணும்னு ஆசை. இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆசைப்படுற மாதிரி தான் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம தப்பாக ஆசைப்பட்டுட்டு குழந்தை அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு புலம்புறதுக்கு பதிலாக ஒரு நல்ல பையனாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரியும் ஆசைப்படலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? போல்டாக இருக்குது, தைரியமாக இருக்குது, நல்லது தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோடு சேர்ந்து வர சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். புலம்பாமல் கஷ்டப்படாமல் புலம்பாமல் ஏன் பெற்றோன்னு புலம்பாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவன் இருப்பான். இது எனக்கு இன்றைக்கி தான் தோணுச்சு. ரொம்ப நாளாக என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஏன் அடம் பிடிக்கிறான், ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சிருக்கும் போது என் ஒய்ஃபோட ஆசை வந்து அவன் போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நல்லா மோடத்தனமாக இருக்கணும், சேட்டை பண்ணணும். ஆசைப்பட்டாச்சுன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எனக்கு தோணுச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் போடுங்க. பாய்.